கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவோடு இருந்தால் இயேசு தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, தானியும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தானியும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, நாவத்தில் நீரே. ஆழிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, நாவத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். பரிசுத்த பிதாவே, நல்ல தெய்வமே, எங்களோடு நீர் பேசும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் தொடுங்க, அவர்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். போன வாரம் நான் என்ன தலைப்பில் பேசினேன் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு போன வாரம் நான் இயேசுவோடு அப்படின்ற அவரோடுன்ற தலைப்பில் நான் பேசினேன். ஆண்டவர் உன்னோடு கூட நடக்கணுமா அப்படின்னு சொன்னால் நீ என்ன பேசணும், எப்படி பேசணும்? ஆண்டவர் உன்னோடு கூட தங்கி இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? அப்படி என்கிற சில காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? இல்லை அந்த போன வாரம் செய்தியை திரும்ப சொல்லட்டுமா? ஞாபகம் இருக்கா? வந்துருச்சுதான். இயேசு நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னேன். கொஞ்சம் நல்லதை பேசுங்கப்பான்னு. என்னதை பேசுங்க? கோல் சொல்லாதேன்னு. என்னத்தை சொல்லாதே? கோல் சொல்லாதே, நல்லதை பேசு. ஆண்டவரனோடு கூட இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் நடங்க அப்படின்னு சொல்லி பல தலைப்புகளில் பேசினேன். இன்றைக்கு அதை தொடர்ந்து சில காரியங்களை நம்ம பேசப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். லூக்கா 8வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியினால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு ஒரு இடத்திற்கு திரும்பி வருகிறார். ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு? திரும்பி வர்றார். திரும்பி வரும்பொழுது ஜனங்கள் அவருக்காக மிகவும் சந்தோஷமாய் அவருக்காக காத்திருந்து அவரை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, ஏற்கனவே நம்மோடு கூட பழகினவங்க, இல்லாட்டா ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்க,
ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு நீங்கள் போனீங்க, நீங்கள் திரும்பி வரேன்னு சொன்ன உடனே அவங்க பயந்துடக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? ஏற்கனவே அண்ணன் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கப்பா, சிங்கப்பூர்லேருந்து போகிறீங்க. அண்ணா நாங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டுக்கு வரோம். முதல் முறை அண்ணன் ரொம்ப சந்தோஷம், வா தம்பின்னாரு. போன உடனே 2 நாள்லையே நீங்கள் அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணிட்டீங்க, வீட்டை ஒரு வழி பண்ணிட்டீங்க. ரொம்ப கஷ்டம். தம்பிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உன் பிள்ளைங்க சரியில்லை, உன்னுடைய மனைவி என்னமோ செய்கிறாங்க, அந்த வீட்டையே அலோகோலப்படுத்திட்டீங்க. இப்போ அடுத்த வருஷம் வருது, நீங்கள் அதே மாதிரி தம்பிக்கு என்ன செய்கிறீங்க, ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, தம்பி அடுத்த வாரம் நான் வரேன் நினைக்கிறேன் உன் வீட்டுக்கு அப்படின்னா, அவங்க உங்களை ஆவலாக எதிர்பார்ப்பாங்களா? இல்லை அவங்க சொல்லுவாங்க, அண்ணன் ஐயோ முன்னாடியே சொல்லக்கூடாது அண்ணே, நான் இந்த மாதம் அங்கே போகிறேன், நான் வேறு வீட்டுக்கு போகிறேன். என்ன, நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி பழகிறோமோ அதை வைத்து தான் திரும்ப அவர்களை சந்திக்க முடியும். கரெக்டாக இல்லையா? நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி பழகிறோம், ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகும் பொழுது அந்த வீட்டுக்கு எப்படிப்பட்ட செய்தி இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம கொண்டு வரோம், அதை வைத்து தான் அந்த குடும்பத்தார் நம்ம நெக்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு யாராவது புதுசாக வந்தால் அடுத்த வாரம் அவங்க வரணும் அப்படின்னா இந்த சபை அவர்களை எப்படி ரிசீவ் பண்ணுறது தான். ஐ மீன், இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இது என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சபைக்கு வருகிற ஒரு புதிய ஒரு நபரை, இல்லாவிட்டால் சபைக்கு புதுசாக வந்துட்டு இருக்கிற ஒருத்தரை நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னா அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? திரும்பி வர மாட்டாங்க. ஸோ ஆண்டவரை பாருங்க, இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நம்முடைய சபையில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் வர நம்ம ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க, ஒரு ரிலேஷன், ஒரு ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடுத்த முறை உங்கள் வீட்டுக்கு வர அவர் சந்தோஷமாய் வரணும். ஐ மீன், அதே போல் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் அந்த வீட்டுக்கு வர்றீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இவங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, ஐயோ இவங்க வர்றாங்களா, சே அப்படி நம்மளை நினைக்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களாம்மா? நம்ம லைஃப் எப்பவுமே நம்ம எங்கே போனாலும் சந்தோஷத்தை கொண்டு போகிற ஆட்களாக இருக்கணும். இயேசு திரும்ப வருகிறார். அந்த அந்த ஜனங்களை அவ்வளவோ ஆவலாய் காத்திருக்கிறாங்க. இயேசு வரமாட்டாரா? இயேசு வரமாட்டாரா? இன்னைக்கு நாம் இயேசுவை பின்பற்றணும். இன்றைக்கி நாம் ஒருத்தரோடு பழகினால், ஒருத்தரோடு பேசினால், ஒருத்தரோடு நாம் ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் வைத்தால் அவங்க ஏங்கணும். அடுத்து எப்போ அவங்க வருவாங்க, அடுத்து எப்போ நம்ம அவங்கள பார்க்கலாம், அடுத்து எப்போ இந்த சர்ச்சுக்கு போகலாம் என்ன. ஸோ அந்த ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். சில நேரத்தில் நாம் சிலரை அவமதிச்சிடுறோம், சிலரை அசட்டை பண்ணிடுறோம். சில நேரத்தில் சிலரை நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் என்கிற அளவில் அவங்களோட இருதயத்தை உடைச்சிடுறோம். நம்ம ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருத்தர் நம்ம சபைக்கு வந்தாங்கன்னா அவங்களை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்க. மேக் தம் கம்ஃபர்டபுள். என்ன, அவங்கள கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்கள்ட்ட நல்லா பேசணும், அவங்களோட கூட ஐக்கியமாக இருக்கணும். அப்படி எத்தனை பேர் செய்கிறீங்க எனக்கு தெரியல. நம்ம சபையில் எல்லார்கிட்டையும் நான் அன்பாக பழகிறேன், நான் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், அப்படி யாராவது சொல்லி கை தூக்க முடியுமா? பாருங்கள், எல்லோரும் தயங்குறீங்க. பாருங்கள், என்ன தயங்குறீங்களே, என்ன தயங்குறீங்களே. அது எவ்வளோ பெரிய கேவலம் அது நம்முடைய சபைக்கு. என்ன, ஃபஸ்ட்டு நான் எல்லாரையும் அன்பாக நான் போய் கூப்பிடுவேன்,
நான் எல்லாரையும் அன்பா நான் சிரித்த முகத்தோடு நான் செய்வேன். அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா சம்திங் ராங், சம்திங் ராங். இன்றைக்கு நம்முடைய ஊழியம், இன்னைக்கு கிறிஸ்துவ அந்த அன்பு, நம்ம ஒருத்தரை எப்படி வரவேற்கிறோம் என்பதை வைத்து, அதுக்கு தான் நம்ம குடும்பங்களை வெளியில் நிற்க வைக்கிறோம். நீங்கள் கனத்திற்குரியவங்க வருகிறவர்களே உள்ளே வாங்கன்னு சொல்லி, அந்த அம்மா வருது, அம்மா வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கனத்துக்குரியவர்கள் நம்ம வரவேற்கிறோம். சரியா? அதற்காக தான் அஷர்ஸை வைக்கிறோம், அதற்காக தான் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த இருதயம் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சபை. என்ன எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன் நாம் ஒருத்தரை வரவேற்கிறது இல்லை? ஏன் நாம் ஒருத்தரை நம்ம கனப்படுத்துறது இல்லை? அப்போ ஏதோ ஒரு பெருமை இருக்கோ நமக்கு. ஏதோ ஒரு பெருமை இருக்கா? அவங்க வந்தால் வந்துட்டு போட்டு அவங்களுக்கு என்ன? ஒரு சரியான ஒரு ரட்சிப்பு, ஒரு சரியான ஒரு அபிஷேகம், ஆவியானவர் சரியாக உங்ககிட்ட கிரியை செய்யலை அப்படின்னா உனக்கு அந்த வரவேற்கிற குணமே இருக்காது. அந்த குணமே இருக்காது, அந்த குணமே இருக்காது. நம்முடைய ஆலயத்துக்கு யார் வந்தாலும் அவங்கள கனப்படுத்தி அழைக்கணும், கனப்படுத்தி அவங்களை அழைக்கணும். அவங்களை அழைத்து அவங்கள மேக் தம் கம்ஃபர்டபுள். இயேசு எப்பொழுது வருவார்? அவருடைய கேரக்டர் அவ்வளவு அற்புதமானது. அவர் ஒரு இடத்துக்கு போனால் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு போவார். ஆமேன். இயேசு ஒரு இடத்துக்கு போனால் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு போவார். ஒரு இடத்திற்கு, அவர் போகிற இடத்திற்கு அவர் ஆசீர்வாதத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஜீவனை தான் கொண்டு போவார். எனக்கு ஏன் ஜனங்க நம்மளை வரவேற்கிறதில்ல தெரியுமா? நம்ம சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஜீவனை, ஆறுதலை நம்ம எடுத்துட்டு போறதில்லை. நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போறோம், ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போறோம், ஏதோ ஒரு குறையை எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு நீங்க போகிற இடத்துல எல்லாம் நீங்க இயேசுவை போல நல்ல வார்த்தை, நல்ல சுகமான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை, சிரித்த முகத்தோடு போங்களேன், உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு உங்களை வரவேற்பாங்க. ஆமீன். ஏன் உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கிறது இல்லை? சிலருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கிறது இல்லை, மாறிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்? நீ அவங்களுக்கு கொடுக்கறதில்லை, நல்லதை கொடுக்கறதில்லை, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதில்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவாங்க, வர வர மாமி கழுதை போல. ஒரு பழமொழி உண்டு இல்லை? ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இன்னொன்று குதிரையாக இருந்து அதுக்கப்புறம் கழுதியானாங்க. ஏதோ ஒரு பழமொழி உண்டு தமிழில். என்னது? கழுதை தேய்ந்து கட்டெரும்பாயிடுச்சா? ஓகே. இல்லை கழுதைக்கும் குதிரைக்கும் ஏதோ சம்மந்தமான இல்லையா? ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. கழுதை என்னது குதிரை மாதிரி இருக்க, போக போக என்னவா மாறி? என்னதான் நீனு கழுதை ஏதோ ஒன்று இருக்குன்னு. ஏதோ சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் டீச்சர் திட்டி தான் நமக்கு இதெல்லாம் தெரியும். நம்மளை டீச்சர் கூப்பிட்டு திட்டுவாங்க, என்னடா கழுதை குதிரைன்னு நினச்சேன், கழுதையாக இருக்கியே அப்படின்னுவாங்க. என்ன சரி, நமக்குள்ள நல்லது இல்லைன்னா ஒரு நாளிலே அது வெளிப்பட்டுடும். ரொம்ப நாளைக்கு நம்ம நடிக்க முடியாது. என்ன நம்முடைய உள்ளமே ஆசீர்வாதமாக இல்லைன்னா வெளி தோற்றம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் போன பொழுது அவரை சந்தோஷமாக எதிர்பார்த்திருந்தாங்க. இன்னைக்கு நாம் எத்தனை பேர் ஆண்டவரை எதிர்பார்த்து நிற்கிறோம் சந்தோஷமாக? இந்த ஆலயத்துக்கு நாம் ஆண்டவரை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறோம். சிலருக்கு அப்படியே முகம்லாம் வாடி போயிடும். என் ஃப்ரெண்டு வரல இன்னைக்கு, என் ஃப்ரெண்டு வரல, வரச்சொன்ன வரல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஃப்ரெண்டை காணும், வெளியில் போயிடும். எங்கே இருக்க? நான் முஸ்தாஃபாவில் இருக்கேன். சரி, நானும் அங்கே வரேன் தம்பி. சரி, நேராக அங்கே முஸ்தாஃபா போயிடுவேன். என்ன? ஆண்டவரை எதிர்பார்த்து வருவதில்லை. இயேசு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் அவருக்காக காத்திருந்தபடியினால், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களிடத்தில் தேவன் திரும்ப 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 வருவார். ஆமேன். ஆண்டவருக்காக காத்திருக்கணும்.
ஜெபத்துல காத்திருக்கணும், வசனத்துல காத்திருக்கணும். சும்மா இருக்கும் பொழுது இருதயத்தில் அப்படியே காத்திருக்கணும். சுவாமி பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க. நீங்க சும்மா இருக்கும் பொழுது, நீங்க ஜெபத்துல இல்லை, சும்மா நீங்க ஏதோ ஒரு டிராவலிங்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த ஆவியானவருடைய அந்த அனாயிண்டிங்க உணர்ந்திருக்கீங்களா? திடீர்னு ஆவியானோடைய போய் அப்படியே அப்படியே ஒரு வல்லமை இறங்கும். சத்தம் போட்டு செபிக்கணும் போல இருக்கும், ஆனால் முடியாது. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இல்லை, அவ்வளோதான். ஆண்டவருக்கு காத்திருந்த ஆண்டவர் திரும்ப வருவார். மனதில் காத்திருக்கணும். மனதில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் வர்றேன். ஆலயத்துக்கு வருகிற நாம் அத்தனை பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவலுடைய அந்த டிகிரி வித்தியாசம். ஒரு சிலர் ஏனோதானோன்னு உட்கார்ந்துருப்போம், சும்மா வரும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்போம். ஒரு சிலர் தாகமாய் உட்கார்ந்துருப்போம். தாவீது தான் சொல்றார், என் ஆத்துமா ஆண்டவருக்காக என்ன செய்து ஏக்கமா இருக்கு, தாகமா இருக்கிறேன். தேவனுக்கு காத்திருந்தால் அவரோடு கூட நம்ம பேசலாம். அவர் நிச்சயமாய் வருவார். உனக்கு ஒரு ஆபத்து, உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு போராட்டம், நிச்சயமாய் அவர் வருவார். ஆமென். இயேசுக்காக காத்திருந்த குடும்பத்தில் மரணம் நடந்தது. ஆண்டவர் வர்றார், வந்து அந்த மரணத்தில் மகிமைப்படுகிறார் லாசருவினுடைய வீட்டிற்கு. இயேசுவுக்காக காத்திருந்தால் நிச்சயம் கர்த்தர் உன்னை ரொம்ப காத்திருக்க வைக்க மாட்டார் வாழ்க்கையில். சிலர் ஆசீர்வாதத்திற்காக பல வருஷங்கள் காத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? நீ தேவனுக்கு காத்தில்லை, அதனால ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருக்கிற. தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மை எப்பப்போ நடக்கணும் அது கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருந்து பாருங்க, உனக்கு எந்த நேரத்தில் எந்த ஆசீர்வாதம் வரணும் அது வரும். உலகத்துக்கு வேணா அது டிலேயா தெரியலாம், ஆனால் ஆண்டவர் உனக்கு அது சரியான நேரத்தில் தருவார். நிறைய பேர் ஏன் தங்கள் காலத்தில் ஏன் கண்ணி கொடுக்கறதில்ல தெரியுமா? தேவனுக்கு காத்திராததுனால, ஆண்டவருக்காக தங்கள் நேரத்தை அர்ப்பணிக்காததுனால. சிலருடைய லைஃப்ல வருஷங்கள் ஓடிடுது, அவங்க அப்படியே இருக்கிறாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பாஸ்டர், சிங்கப்பூர்ல எத்தனையோ வருஷமா இருக்கிறேன், ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்கல. ஏன்? ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இல்லை. இந்த நாளில, இந்த ஆராதனையில நான் இயேசுவுக்கு காத்திருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படி செய்யும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இது காத்திருக்கிறவர்கள், ஆனால் இரண்டாவது வகை காத்திருக்கிற ஜனங்கள். சிலர் ஆண்டவருடைய சமூகத்தில் எதற்கு காத்திருப்பாங்க? தங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு காத்திருப்பாங்க. எனக்கு இந்த நன்மை வரணும், இந்த ஆசீர்வாதம் வரணும், இந்த விடுதலை வரணும். ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள், இவர்களை சேர்ந்த ஜனங்கள் எதற்கு காத்திருந்தாங்க? ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்க காத்திருந்தாங்க. ஆமீன். ஆண்டவருடைய வசனத்தை, இல்லாவிட்டால் ஆண்டவருடைய ஊழியத்தை. அவங்களுக்கு ரொம்ப நெருக்குதல் வருது. இவர்களை என்ன செய்கிறாங்க? பேதுருவையும் யோவானையும் அந்த மத தலைவர்கள் அடித்து இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அந்த பயமுறுத்தும் பொழுது இவர்கள் போய் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. அவர்கள் கூடியிருந்த இடமே அசையுது. எதற்காக அவர்கள் ஜெபிக்கிறாங்க? சுவாமி, எங்களை அடிக்கிறவர்களை அழியும் என்று அவங்க ஜெபிக்கல. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கல. அவங்க ஜெபிக்கிறாங்க, சுவாமி, தேவ வசனத்தை நான் தைரியமாய் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் தைரியமாய் கிறிஸ்துவே இரட்சகர் என்று பிரசங்கிக்கிற தைரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். அதுதான் வேணும். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு இரட்சகர் தான் உண்டு. இந்த உலகத்துக்கு 1000 இரட்சகர் இல்லை. மனுக்குலத்திற்கு ஒரே ஒரு மீட்பர் தான் உண்டு. ஒரே ஒரு மீட்பர். 1000 மீட்பர் இல்லை இந்த மனுக்குலத்துக்கு.
இந்த மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேதம் வேதாகமம் மட்டும்தான். வேற இல்லை, வேற இல்லை. இதை நாம் அறிக்கை செய்தால், இதை நாம சொன்னால் நமக்கு உபத்திரம் வருவது உண்மை. ஆனால் வேற வேற ரட்சகர் இல்லையே. 10 ரட்சகர் இருந்தா 10 ரட்சகரை குறித்து நம்ம சொல்லலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லப்பா, இன்னொருத்தர் இருக்கார். நீ இயேசுவை பின்பற்றாவிட்டால் பரவாயில்லப்பா, இன்னொருவர் இருக்கிறார். ஆனால் இயேசு என்கிற ஒரே ஒரு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படலையே, கொடுக்கப்படலையே. அந்த ஒரு நாமத்தை சொல்ல தைரியம் உள்ளவர்கள் இருக்கணும். இயேசுவோடு இருந்தால் மட்டும்தான் தைரியம் வரும். உண்மையாய் ஜெபித்தால் மட்டும்தான் தைரியம் வரும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற தைரியம் இருக்கு? ரூம்ல உட்காந்து அந்நிய பாஷை பேசுறது பெருசு இல்லையா? ரூம்ல உட்காந்து தலையில முக்காடை போட்டுட்டு ஜபம் பண்றது பெருசு இல்லை. இயேசு ரட்சகர் என்று உன் நண்பனுக்கு சொல்ற தைரியம் உனக்கு இருக்கா? ஏன்னா வேற ரட்சகர் இல்லை. இந்த உலகம் அழிஞ்சிடும். நீதான் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறாய். நீதான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. நீதான் இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்கிற. இன்னைக்கு நமக்கு அந்த தைரியம் இல்லை. இயேசுவோடு நீ இருக்கிறேன்னு சொல்ற, உனக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல தெரியலையே. கம்ப்யூட்டரை பற்றி சொல்லுவே, அரசியலை பத்தி சொல்லுவே, அமெரிக்கா ஜனாதிபதி யார் வந்தா உலகத்துக்கு நல்லது, இதெல்லாம் நீ சொல்லுவே. எப்போ ஆயில் பிரைஸ் ஏறும், எப்போ எக்கனாமி நல்லா டெவலப் ஆக போகுது, இதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியும். ஆனால் மிக முக்கியம், இயேசுவே ரட்சகர் என்று சொல்ல தெரியலையே. அந்த ஜெபத்தை தான் பண்ணணும். கிங் ஆஃப் க்ளோரி அந்த ஜெபத்தை தான் பண்ணணும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஏன்னா இதை நான் சொல்றேன், ஜனங்க அழிய போறாங்க, அழிய போறாங்க. அவங்கள எப்படியாகிலும் காப்பாற்றணுமே. காப்பாற்றணுமா காப்பாற்ற வேண்டாமா? ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இறந்துட்டார், பரிசுத்தவான் ஜீவானந்தம். அவர் ஓடி ஓடி ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒரு முறை அவருக்கு நரகத்தை குறித்த ஒரு தரிசனம், ஒரு சொப்பனமா தரிசனமா எனக்கு தெரியல. அதில் அப்படியே நரகத்தில் அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது ஜீவா ஜீவான்ற சத்தம். அப்படியே திரும்பி பார்க்கிறார். யாருன்னா நரகத்தில் அவருடைய சித்தப்பா, அவருடைய மாமா, அவருடைய உறவினர்கள், ஜீவா காப்பாத்து, ஜீவா காப்பாத்துன்னு சொல்லி அந்த சத்தம். இன்றைக்கு உலக புகழ் பெற்ற பென்னியின் ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்பு அவர் கண்ட தரிசனம், ஏராளமான ஜனங்கள் அப்படியே இழுக்கப்பட்டு ஒரு பாதாளத்தில் போய் விழுவதையும், அது நரகத்தை போல் இருக்கிறதையும் ஆண்டவர் பார்த்து அவரை பார்த்து சொன்னாரா, இந்த ஜனங்களை நீ காப்பாத்தலைன்னா இவர்களுடைய இரத்த பழியை உன்கிட்ட நான் கேட்பேன்னு சொன்னதுனால தன் ஜீவியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாருன்னு பெண்ணியினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நம்ம கூடி ஜெபிக்கிறோம், இரவு ஜெபிக்கிறோம், தனி ஜெபம் பண்றோம். அதனுடைய வெளிப்பாடு என்னவா தெரியுமா இருக்கணும்? வசனத்தை தைரியமாய் சொல்லுகிற ஒரு மகனாய் மகளாய் நீ மாறணும். இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்காக அல்ல. You must go to the streets, in your working place, in your business areas. அதுதான் இயேசுவோடு இருக்கிறவருடைய அழகு. ஆமென். இன்னைக்கு இந்த தம்பிமாரெல்லாம் சாட்சி சொல்றாங்கல்ல, யாரோ ஒருவர் அவர்களை ஆண்டோடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. யாரோ ஒருவர் ஆண்டோடைய வார்த்தை அவர்களுக்கு பேசினாங்க, இங்க வாங்க இயேசுவை கண்டு கொள்ளுங்க. வேறொரு ரட்சகர் இல்லையே பிரதர், உங்களுக்கு தெரியலையா? வேறொரு ரட்சகர் இல்லையே. இயேசுவை பற்றி சொல்லாம நம்முடைய ஓட்டத்தை முடித்து, நான் கிங் ஆஃப் க்ளோரியில நான் ஒரு லீடர், கிங் ஆஃப் க்ளோரியில நான் ஒரு பிரேயர் லீடர், கிங் ஆஃப் க்ளோரியில நான் ஒரு கொயர், இதெல்லாம் பரலோகம் போய் சேருமா சேராதா எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்காக நீ சத்தியத்தை சொல்ல அறிந்திருந்தால் ஆண்டவர் நிச்சயமா நீ இருக்கிற இடத்தை அசைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவை அறிவிக்கிற, இயேசுவோடு இருந்தால் நீ இயேசுவை அறிவிப்ப. நீ இயேசுவோடு இருந்தால் என்ன செய்வ? இயேசுவை அறிவிப்ப. இன்னைக்கு அந்த அனுபவம் இல்லை. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த அனுபவம் தான் எங்கள் இருதயத்தை நெருக்கி ஏவினது. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை சத்தியத்துக்குள் கொண்டு வந்தோம். எங்க கூட படிக்கிற பசங்க, கூட வேலை செய்கிற ஆட்களை எப்படியாகிலும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம், ஒரு அன்பு. வைராக்கியத்தை விட ஒரு அன்பு என்ன? ஒரு அன்பு, ஒரு பாசம், அந்த ஜனங்கள் மேல ஒரு பாசம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கணும். அதுதான் இயேசுவோடு இருப்பதற்கு அடையாளம். சும்மா இந்த சர்ச்சில் வந்து ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போவது கிறிஸ்தவன் செய்கிறது. 2 மணி நேரம் வந்து உட்காந்தோம், ஒரு ஆராதனை பண்ணோம், போனோம், நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் அது அல்ல முக்கியம். அதை விட முக்கியம் ஆண்டவருடைய வசனத்தை, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஜெபித்தால் தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். கூச்சப்பட மாட்டோம், வைக்கப்பட மாட்டோம். நம்ம சொன்ன ஜனங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவங்க இருதயத்தை மாற்றுவார். ஆரம்பத்தில் கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி இருக்கும், அதற்கு பிறகு ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றுவார். they will receive us. ஏன்னா நீ அவங்களுக்கு ஜீவனை தரப்போற, அவங்களுக்கு மூலமாய் சுகம் வரப்போகுது, மூலமாய் ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமேன். அதுதானே அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. அப்போஸ்தலர் போன இடங்களெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களே. ஆமேன் இல்லையா? உங்க மூலமாய் ஆண்டவர் அதை செய்வார். ஆமேன். ஜெபிச்சா மட்டும் போதாது, அறிவிக்கணும். என்ன சீரியஸா இருக்கீங்களா? கரெக்டா? ஜெபிச்சா மட்டும் போதாது, அறிவிக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அடுத்த ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். லூக்கா 9வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள். ஆண்டவருடைய அந்த மறுரூப மலை, இயேசு கிறிஸ்து தன்னோடு 3 பேரை தான் கூட்டு போனார். யாரை கூட்டு போனாரு சொல்லுங்க? பேதுரு, யோவான், யாக்கோப்பு, 3 பேர். அந்த 3 பேரை கூட்டு போய் ஆண்டவர் மறுரூபமாகிறார். இயேசுவோடு 12 சீஷர் இருந்தாலும் இந்த 3 பேருக்குரிய அந்த அனுபவம் மற்ற 9 பேருக்கு இல்லை. இந்த 3 பேர் இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்த விதம் வேறு, மற்ற 9 பேருடைய அர்ப்பணம் வேறு. இந்த 3 பேருடைய வாஞ்சை, தாகம், இல்லாவிட்டால் அவர்களுடைய இரக்கம், சுபாவம் வித்தியாசம். இயேசுவாமி அந்த 3 பேரோடு இருக்க ஆசைப்பட்டார். பேதுரு, யோவான், யாக்கோப். மறுரூப மலை அனுபவத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சாதாரணமாக செபித்தால் போதாது, ஒரு மறுரூப அனுபவத்திற்கு நாம் வரணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது சம்திங் ஸ்பிரிச்சுவலாக மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு மகிமையை நம்ம ஜெபத்தில் காணணும். ஆமேன். ஒரு மகிமை அந்த ஜெபத்தில், ஒருவேளை ஒரு உன்னதமான ஒரு கண்ணீர், ஒரு ஆத்தும பாரம், இல்லாவிட்டால் ஒரு அபிஷேகத்தில் களி கூறுதல், இல்லாவிட்டால் நல்ல பரலோக தரிசனம், இல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிற அந்த விதத்தில், அந்த தேவ பிரசன்னத்தில் நீ மனம் மகிழ்ந்து, மணி போகிறதே உனக்கு தெரியக்கூடாது, நேரம் போகிறதே உனக்கு தெரியக்கூடாது. ஜெபத்தில் மகிமை இல்லைன்னா உங்கள் ஜெபம் போர் அடிக்கும், டல்லாயிடும். எப்போ ஆண்டவரே என் ஜெபத்தை முடிக்கணும்? அது சாதாரண ஜெபம். அந்த ஜெப நேரம் போறதே தெரியல. மகிமையின் ஜெபம். ஆமென். மகிமையின் அனுபவம். ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறோம், ஒண்ணுமே நடக்கல, ஏதோ போய் அறிவிக்கிறோம், ஏதோ போய் ஜெபம் பண்றோம், அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் நீ போகிற, நீ ஜெபம் பண்ற, நீ பிரசங்கம் பண்ற அந்த இடத்துல ஒரு மாற்றம் வருகிறது. மகிமை. கிறிஸ்தவ ஜீவியம் மகிமையின் ஜீவியம். ஆமென். மகிமை. இயேசு கிறிஸ்து அந்த 3 பேரையும் தன்னோடு வைத்திருந்தார்.
ஏன்னா அவங்க அந்த ஆண்டவருடைய மகிமையிலே களி கூர்ந்தாங்க. இந்த ஆராதனையில் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் மகிமையை நோக்கி ஓடணும். ஐ மீன் சாதாரண ஜீவியம் அல்ல, சாதாரண ஜெபம் அல்ல, ஒரு சாதாரண விசுவாச வாழ்க்கை அல்ல. நிறைய பேருக்கு அந்த மகிமைக்கு போவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மலை அடிவாரம் ஈஸியா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். மலை உச்சியில போகணும்னா கஷ்டம், கஷ்டப்பட்டு தான் மலை உச்சிக்கு ஏறணும். ஐ மீன் எப்பொழுதுமே மகிமை என்பது கடினமானது, உயர்வு என்பது கடினமானது, முன்னேற்றம் என்பது கடினமானது. எப்பவுமே ஒரு தேவ பிள்ளை முன்னேறணும் நீ நினைச்சினா கஷ்டப்படணும் நீ டிசைட் பண்ணிடணும். வாழ்க்கையில் முன்னேறணுமா, நோ ரிலாக்ஸ், நோ ரெஸ்ட், நோ வெக்கேஷன். என்ன டிசைட் பண்ணணும், நான் வாழ்க்கையில் இதை சாதிக்கணும். இன்றைக்கு நம்ம தமிழர்கள் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறச்சேனாங்க, ரொம்ப ரிலாக்ஸ். கொஞ்சம் பணம் வந்துட்டா லீவ் போடுற ஆட்கள், கொஞ்சம் கையில் வசதி கூடிட்டா வேகத்தை குறைச்சிக்கிற ஆட்கள். நம்மக்கிட்ட நல்ல பண்புகள் உண்டு, நம்ம நிறைய நேரம் குடும்பத்துக்கு தருவோம், நிறைய நேரம் நம்முடைய இந்த சோஷியல் லைஃபுக்கு கொடுப்போம். ஆனால் முன்னேற்றத்தில் நாம் குறைவானவர்கள். நமக்கும் மலையாளிஸுக்கு ரொம்ப வித்தியாசம். மலையாளிஸ் முன்னேறணுன்றதில் குறிக்கோளாக நிற்பாங்க, எண்ணமும் கஷ்டப்படுவாங்க. நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், எண்ணமும் கஷ்டப்படுவாங்க. முன்னேறணும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னாலும் முடங்கால் முடக்கப்படணும், கதறணும். ஒரு மகிமை, கிங் ஆஃப் குளோரியில ஒரு மகிமை இறங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் கதறி அழுது செபிக்கணும். ஆண்டவரே ஒரு மகிமை. இந்த மாதம் பிரேயர் அண்ட் மிரக்கல் மந்த்னு வைத்திருக்கிறோன்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. அந்த 30 days பிரேயர் ஆர்மியில் நல்லது. மகிமை இறங்கணும். ஆண்டவர் அந்த 3 பேரை கொண்டு அவங்களுக்கு காண்பிக்கின்றார். நான் ஒரு மறுரூப அனுபவத்தில் போறேன்னா பேதுரு நீ அப்படி வரணும், யோவா நீ அப்படி வரணும், உன்னுடைய ஜெபத்தில் ஒரு மறுரூபம் வரணும். அதுதான் ஒரு நாளிலே தபித்தாள் என்கிற ஒரு மகள் இறந்து போய் கிடக்கும் பொழுது பேதுருவை கூப்பிடுறாங்க. பேதுரு, இவள் இந்த மகள் இறந்து போயிட்டா, ஏதாவது செய். அவன் பாருங்க, அவன் செய்த ஒரு காரியம், எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த பிரேதத்தோடு இவன் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறான். நம்ம ஆட்கள் ஜெபம் கூட நீ பண்ண வேண்டாம், எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த பிரேதத்தோடு கொஞ்ச நேரம் உட்காருமா அப்படின்னா இவங்க பிரேதம் ஆயிடுவாங்க. அந்த மனுஷன் பாருங்க, அந்த மறுரூப அனுபவம், இயேசுவுக்குள்ளாய் ஒரு மறுரூப அனுபவம் உண்டு. நான் ஜெபம் பண்ணாலும் ஒரு மறுரூபம் நடக்கும். நான் லாசரு உயிரோடு எழுந்ததை பார்த்திருக்கிறேன், சிறு பெண் உயிரோடு எழுந்ததை பார்த்திருக்கிறேன், பாடையில் அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட வாலிபன் உயிரோடு எழுந்ததை நான் பார்த்திருக்கிறேன். என்னைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன் அந்த மறுரூபம், ஒரு மகிமை இறங்கி வரும் என்று பேதுரு விசுவாசத்தை ஜெபம் பண்ணி தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லி தூங்குற ஒரு சகோதரியை எழுப்புவதை போல எழுப்புகிறான். அந்த மகிமை நமக்கு வரணும். இயேசுவோடு இருந்த மகிமை வரணும். ஒருவேளை ஜெபத்தில் வரணும், இல்லாவிட்டால் தொழிலில் வரணும், இல்லாவிட்டால் படிப்பில் வரணும். ஏதோ ஒரு இடத்துல நீ மகிமை பெற்றவனா இருக்கணும். ஆமீன். மகிமை. இப்போ எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ஜெபத்தில் நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீ தொழிலில் அப்படி வரணும், உன்னுடைய வேலை இடத்துல அப்படி வரணும். அதற்காக ஜெபிக்கணும். எனக்கு ஒரு மகிமையின் ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். உன் குடும்பத்தில் நீ ஒரு மகிமையான மகளாய் மாறணும். சாதாரண ஒரு மகளாய் இருந்த மரியாள் மேல் ஒரு கிருபையை தேவன் கண்டார். அந்த கிருபை, அந்த ஒரு நற்குணத்தை ஆண்டவர் கண்டார். ஆகவே மரியாளே, நீ கிருபை பெற்றவள், நீ ஸ்திரீகளுக்குள்ள விசேஷமானவள். நமக்குள்ள ஒரு மகிமை இருக்கணும் ஐயா. நம்மளை நாம தான் மகிமையாய் மாற்றணும். உங்களை நீங்க தான் சிறந்தவர்களாய் மாற்றணும். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம சிறந்தவர்களாய் நடந்து கொள்றதில்லை? நம்ம மனதில் நம்ம சிறந்ததை யோசிப்பதில்லை. நம்மளை குறித்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை. என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் ஊழியம் செய்ய முடியாது, என்னால் முன்னுக்கு வர முடியாது,
நான் கோபக்காரன், நான் ரொம்ப சோர்ந்து போகிறவன், நான் பலவீனமான பாத்திரம், இதெல்லாம் ஏன் சொல்றேன்? உங்களுக்குள் ஒரு மகிமை இருக்கிறதை உணருங்க. ஆமென். நான் கூச்சப்படுவேன், என்ன பெரிய கூச்சலாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நமக்குள் ஒரு மகிமையை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு பிரச்சனையை நமக்குள் இருக்கிற அந்த மகிமையை நம்ம பார்க்கறது இல்லை. உனக்குள் ஒரு வைராக்கியம் இருக்கு, அந்த வைராக்கியத்தை தட்டி எழுப்பு, நீ பெரிய காரியம் செய்ய முடியும். உனக்குள் ஒரு கடினமான உழைப்பு இருக்கும், அந்த உழைப்பை தட்டி எழுப்பு. ஆமென். உனக்குள் ஒரு தைரியம் இருக்கும், அந்த தைரியத்தை தட்டி எழுப்பு. உன்னால எதையும் செய்ய முடியும். நம்ம அந்த மகிமையை நம்ம காண்றதில்லை. நம்மள ரொம்ப நல்லவங்க, அவர் பயங்கரமான ஞானி பிரதர். ஐயா, நீ அவரை விட ஞானி, உனக்குள்ள ஞானம் இருக்கு. அந்த பிரதர் பயங்கரமா ஜெபிப்பாரு, நீ அவரை விட நல்லா ஜெபிக்கிற, உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. தயவு செய்து உனக்குள் இருக்கிற மகிமையை கண்டுபிடி. உனக்குள் இருக்கிற மகிமையை கண்டுபிடி. கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்குள் ஆண்டவர் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை மறைத்து வைத்திருக்கிறார், அதை கண்டுபிடிக்கணும். அதான் நான் சொல்லுவேன், ஏசாயா 45 அந்த ஒளிப்பீடத்தின் பொக்கிஷம். இருப்பு தாழ்பாலை ஆண்டவர் முறித்து அந்த வெண்கல கதவை ஆண்டவர் திறக்கிறாருன்னா அது எங்கேயோ யார் வீட்டோட இருப்பு தாழ்பாலையோ யாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெண்கல கதவையை திறந்த அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரமாட்டார். உன் தலையில் இருக்கிற இருப்பு தாழ்பால், என்ன உன் மைண்ட்ல இருக்கிற இருப்பு தாழ்பால், அதை உடைத்து உனக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்கு. ஆமேன். நல்லவங்களா மாறணும்னு நினைச்சா ஒரே நாளில் மாறிடலாம். ஒரு நாள் இல்லை, 3 நிமிஷம் போதும். நான் இன்னையிலிருந்து நல்லதை செய்வேன். 3 நிமிஷம் போதும். போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இன்னையிலிருந்து நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா 3 நிமிஷம் போதும் ஐயா. 3 நிமிஷத்துல உயிர் போயிடுமா போகாதா? 3 நிமிஷம் நான் உள்ள பிடிச்சி அழுத்தினா போயிடும். சரியா? 3 நிமிஷத்துல உயிர் போயிடும், இல்லாட்டி 5 நிமிஷத்துல போயிடும். அதே மாதிரி 5 நிமிஷத்துல நம்ம பெரிய ஆளா மாறக்கூடிய சிந்தனை நம்ம கொண்டு வரலாம். இன்னிலிருந்து நான் இப்படி நடக்க போறேன், இன்னிலிருந்து நான் இயேசுவை ஃபாலோ பண்ண போறேன், அவரை போல பேச போறேன், அவரை போல நடக்க போறேன். டோட்டல் அவ்வளவுதான் மாறி போச்சு. இன்னிலிருந்து நான் சாந்தமா இருப்பேன், இன்னிலிருந்து அன்பா இருப்பேன், யார் என்ன பேசினாலும் அன்பா இருப்பேன். உனக்குள்ள ஒரு மகிமை. நமக்கு அந்த சேலஞ்ச் எடுக்க முடியறதில்லை. நான் போய் படித்து கோர்சஸ் எடுப்பேன், எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் கோர்சஸ் எடுப்பேன். சேலஞ்ச் இல்லை. மகிமை ரொம்ப கஷ்டம், ஆனால் முயற்சி எடுத்தால் மகிமையை பெறலாம். எத்தனை பேர் நம்ம சர்ச்சில் சாதாரண டிப்ளமா முடிச்ச ஆட்கள் ஐடிஐ இந்தியாவில் ஐடிஐ தானே, ஐடிஐ அந்த ஐடிஐ அதை படித்தால் எத்தனை பேர் இங்கே டிப்ளமா எடுத்து டிகிரி எடுத்து எவ்வளவோ உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. சாதாரண டிப்ளமா நர்ஸா வந்தவங்க இங்க எத்தனை கோர்ஸை முடிச்சு இங்க டிகிரி முடிச்சு மாறி இருக்கிறாங்க. ஏன்? அவங்களால முடியும். இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. எவ்வளவு என்கரேஜ் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மகிமைக்குள் உன்னை தேவன் கொண்டு போக விரும்புகிறார். உனக்குள்ள பிடிவாதத்தை ஒட்டை, பயத்தை ஒட்டை. பிடிவாதம் வேண்டாம், தாழ்மைக்கு வா, ஜெபத்துக்கு வா, உன்னை தாழ்த்து. ஆண்டவரே நான் மகிமை அடையணும். உனக்கு ஆண்டவர் மகிமை தருவார். இல்லட்டா உனக்கு தராரோ இல்லையோ உன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தரணும். அதுக்காக ஜெபம் பண்ணு. சுவாமி என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஒரு கண்ணீரின் ஜெபத்தை ஏறெடுத்துப்பார். உன்னுடைய பிள்ளைகள் சாமுவேலாய் மாறுவார்கள், எஸ்தராய் மாறுவார்கள். ஆமென். முடியும். இல்லாட்டா உன் புருஷனுக்காக கதறு. என் புருஷனை உயர்த்தும் வேலை ஸ்தலத்தில் என்கரேஜ் பண்ணு, போய் படிக்க வை, போய் அவனை ஏதாவது செய்ய சொல். அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு மகிமை நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அவங்க மகிமையில்னு. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு, மகிமையோனா இயேசுக்கு நிகராய் காணப்படுறாங்க. இயேசுவும் மகிமையா இருக்கிறாரு, மோசேயும் எலியாவும். அவரை ஆண்டவர் விரும்புவதே அதுதான். என்னை போல மாறு. என்ன? என்னை போல மாறு, என்னை போல நடந்து கொள்ளுங்க, என்னை போல மாறு, என்னை போல ஊழியம் செய், என்னை விட அதிகமாய் மாறு. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். நமக்கு என்ன
ஆண்டவர் நமக்கு எல்லா வசனம், அந்த வசனத்தையெல்லாம் நம்ம அப்படியே ஆசையாய் வாசித்து அந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானம் பண்ணால் இயேசுவை போலவே மாறும். நம்ம பேசும்பொழுது இயேசுவை போல. ஆண்டவர் ஜெப நேரத்தில் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பேசு, நான் தான் பேசுகிறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெரியுமா? ஆனால் நாம் சில கேவலமான காரியங்களை செய்துட்டு என்ன பிரிவினை, பிரச்சனை, எரிச்சல், போராட்டம், அங்கே எங்கே என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். நம்ம உன்னதத்தை நோக்கி ஓடணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவராக இயேசுவுக்கு எல்லாமே தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கெட்செமனே தோட்டத்துக்கு போகணும், யூதாஸ் காரியத்தை என்னை காட்டி கொடுப்பான், என்னை அதற்கு பிறகு என்னை பிசாசு என்னெல்லாம் பண்ணணுமோ பிதாவான வச்சு அவன் உன் குதிகாலை நசுக்குவான். என்னை குதிகாலை நசுக்குகிற அந்த நேரம், என்னை பிசாசின் கரத்தில் பிதாவானவர் ஒப்பு கொடுக்கிற நேரம், உலகத்தின் பாவத்தை நான் சுமக்கிற நேரம், அந்த நேரத்தில் அந்த அந்த டென்ஷனில் அவர் இருக்காரு. இந்த யோவான் என்ன செய்கிறான்னா ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறான். இது எப்படி இதுன்னு சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க வரும், நமக்கு பயங்கர டென்ஷன். குழந்தை ஒரு அப்பான்னு வரும், தூரப்பா அப்பாவாது செய்கிறோமா இல்லையா? என்ன செய்கிறோம்? சின்ன விஷயம் தான், சின்ன டென்ஷன் தான். என்ன அந்த நேரம் பார்த்து அம்மா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி, தம்பி நல்லா இருக்கேன், நான் போகிற போக்கில் தம்பியா வை ஃபோனம்மா அப்புறமா அடிக்கேன், ஓங்கி ஒரு ஃபோனை வைக்கிறோம். என்ன இல்லாட்டா மனைவி அடிக்கிறாங்க, ஏங்க 2 நாளாக ஃபோன் பண்ணல, இன்னும் 2 நாள் பொறுத்து தான் ஃபோன் பண்ண, வை ஃபோனை. ஆனால் ஏசுவாமி எல்லாமே அவருக்கு தெரியுது. சீஷனுடைய காலெல்லாம் கழுவுறாரு. இதை வேற அவனை வேற யூதாஸ் காரியத்து கண்ணுக்கு முன்னாடியே தெரியுறான். சரியா? வேற எதிரிலே உட்காந்துருப்பான் போல இருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே தெரியுறான். இவன் ஆண்டோடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறானா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய இதை விட ஒரு கடினமான நேரம் இயேசு அமைக்கல பிதாவானவருக்கும் இல்லை. அதுதான் ரொம்ப கடினமான நேரம். அந்த நேரத்திலேயே அவர் தன்னை தம்முடைய மார்பிலே சாய பண்ணுவாரானால், இந்த ஆராதனையில் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஆண்டோடைய மார்பிலே சாய்ந்திருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அப்படியே தூங்குறீங்க. சரியா? ரொம்ப சாஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேரா இல்லை ஆண்டவருடைய மார்பான்னு தெரியல. என்ன அப்படியே சாஞ்சு அப்படியே அவர் அப்படியே தட்டி கொடுக்குறாரு என்னவோ தெரியல. என் மகன் பிரசங்கம் பண்ணுறான், நான் உன்னை மார்பிலே வைத்திருக்கிறேன், மகனே நீ தூங்கு. சரி, ஒரு அனுபவம், தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டு, நிச்சயமாய் உண்டு. அது எப்போ தெரியுமா வரும்? அந்த உபத்திரவங்கள் மத்தியில் நம்ம போகும் பொழுது, என்ன அந்த பாடுகளுக்கு மத்தியில் நம்ம போகும் பொழுது, நிந்தை அவமானங்களுக்கு மத்தியில் போகும் பொழுது, ஒரு வசனம் அப்படியே நம்மை மார்பில் அணைப்பதை போல இருக்கும். என்ன? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அப்படி போகும் பொழுது ரோட்டில் அந்த பாட்டு. ஒரு முறை நான் பெங்களூரில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ துக்கமாக போயிட்டுருக்கிறேன். அப்போது பெங்களூரில் இந்த மெயின் எம்ஜிஆர் ரோடு ஏதோ ஒரு எம்ஜி ரோடு அந்த ரோட்டில் ஏதோ ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து பாட்டு வருது. கண்ணீரெல்லாம் துடைப்பார். அப்படியா? கண்ணீரெல்லாம் அந்த இயேசு அழைக்கிறார். அந்த பாட்டு அப்படியே நின்றுட்டேன். அவர் டிஜே செய்ய அந்த பாட்டை பாடுறது, அவன் எதுக்கு அந்த ரெக்கார்டை போட்டான்னு தெரியல. அது ஒரு பிஸி ரோட்டில், அது ஒரு கிறிஸ்தவ இது கடை மாதிரியும் தெரியல. சரியா? அப்படியே என்னை அப்படியே குலுங்கிட்டான் அந்த சத்தத்தை கேட்ட. இன்னைக்கும் எனக்கு அந்த காட்சியை மறக்கலை. என்ன? ஆண்டவர் உன்னை மார்பிலே அணைப்பார். ஒரு நேரம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. நீங்க பாருங்க, ஜெப நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஹலோ, எல்லாமே நமக்கு எதிராய் போயிட்டு இருக்கோம். ஒரு வழியும் நமக்கு திறந்த மாதிரி இருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பாடல், ஆண்டவருடைய ஜெபம் நம்மை அவருடைய மார்பிலே சாய பண்ணுகிறது. நீ தனியா இல்லை பிரதர், நீ தனியா இல்லை.
உன் அருகிலே இயேசு உன்னை சுமந்து கொண்டு, உன்னை தாங்கி கொண்டு, உன்னை அரவணைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இதை மறந்துடாதே. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை இயேசு தன் மார்பிலே சுமக்கிறார். எத்தனை இடத்துல சொல்லிட்டாரு? ஒரு தாய் தேற்றுவதை போல உன்னை தேற்றன்னு, ஒரு தகப்பன் சுமக்கிறதை போல உன்னை சுமக்கிறேன். கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருவதை போல கழுகின் சட்டையினாலே நான் உன்னை விடுதலையாக்கி எகிப்தில் நான் உன்னை கொண்டு வந்தேன். உன்னை முழங்காலில் வைத்து நான் ஆட்டுகிறேன். என்ன? முழங்காலில் வைத்து ஆண்டவர் தாளாட்டுகிறாராம். என்ன? தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகள் அப்படியே மனதில் நினைத்து ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த பாடல் பாடும் பொழுது மனதிலே நினைத்து இந்த அனுபவங்களை ஆராதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவோடு உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கு? இயேசு தூரத்தில் இருக்கிறதை போல இருக்குதா? இல்லை ஆண்டவர் உன்னை கட்டி அணைச்சிருக்கிற மாதிரி நீ நினைச்சிருக்கியா? ஆமேன். அல்லேலூயா. கிட்ட வந்துருங்க, அவர் கிட்ட வந்துருங்க. பாஸ்டர் நான் பாவி. இந்த பாவி ஆவியெல்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீ பாவினும் எனக்கு தெரியும், நீ படுபாவினும் எனக்கு தெரியும். சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் உன்னை தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். உன்னை மார்போடு அணைக்க அவர் அறைந்திருக்கிறார். ஆமேன். நான் அப்படி தான் ஆண்டுகிட்ட போவேன். சுவாமி, நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும். என்ன? எனக்கே என்னை பற்றி தெரியாது, நம்மளை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறோம் நமக்கு தெரியாது, அவர் கணக்கு வச்சிருக்கார். ஹலோ, அவர் கணக்கு வச்சிருக்கார். மகனே, அவங்ககிட்ட $10 வாங்கிட்டு இன்னும் தரலை. இந்த வரல இந்த பக்கம் நீட்டு என்ன தெரியல. $10 வாங்கிட்டு நீ இன்னும் செய்யலை, இன்னும் தரலை. அவங்கிட்ட நீ பணத்தை வாங்கிட்டு இன்னும் தராம என்ன நீ காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற. அவன் போனை கண்டாலே நீ அலறுற, அவன் பேரை சொன்னாலே நீ அலறுற. என்ன? நீ ஏமாத்துறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அதற்கு மத்தியில் உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம். ஆமேன். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் உம்மோடு அவரோடு கூட நான் வாழ போகிறேன், அவரோடு கூட நான் நடக்க போகிறேன். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிற தேவ பிள்ளைகள் அவரோடு கூட இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒரு நிமிஷம் அப்படியே தேவனை நோக்கி பார்த்து அவரோடு கூட உம்மோடு இருப்பதுதான். நல்ல சத்தமா பாடுங்களேன். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான். ஹல்லேலூயா. உம்மோடு நான் இருப்பேன் அப்பா, உம்மோடு நான் வாழ்வேன் அப்பா, உம்மோடு நான் நடப்பேன் அப்பா, உம்மோடு நான் பேசுவேன் ஆண்டவரே. இப்பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்ட் ஆகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.